நான் பாடுறது புரியவே கூடாது. கூட உட்காந்துட்டு ஒண்ணுக்கு நெருக்குமே, அதுக்கு தானே கத்துற. இடியாப்பம் ஏலே, அந்த இடியாப்ப காரை எவன் தெரிஞ்சு அவனை செருப்பு அடிக்காம விட மாட்டேன். அவன் வித்தானா விற்கலையா? இடியாப்பம் மட்டும் கிடையாது, மீன் வியாபாரம், கொய்யா பழம், என்ன வியாபாரம் பார்த்தாலும் அங்கே நிற்க மாட்டாங்க. மீனேன்ட்டுவேன், வர்றதுக்குள்ளே அங்கே போயிடுவேன். பொனிச்சாமி என்ன இந்த மீன் வண்டிக்காரனை திரும்பி வர சொல்லு, எதுக்கு தான் வியாபாரம் பார்க்குறேன்னு தெரியல. ஆனால் இது பூராமே என்னுடைய சொந்தங்கள். எங்கே கையில் தூக்கி உட்காரேன் பாரு. வருங்காலத்தில் நீ கூட ஆகலாம். அதில் கிடமாட்டில் அதை வீருவேன். இந்த நிற்கிற ஆள் நல்லது நினச்சி ஜாமி கும்பிடு. சடக்கு நம்ம வீட்டில் ஃபோன் அடித்தா கூட வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றுக்கு நெருக்குன்னா போகலாம், வீடி வற்ற வைக்கலாம். கூட உட்காந்து வை, தன் நீர் கசிவு ஏற்பட்டுறேன். மூத்திரம் வந்தாலும் அவன் போக முடியாது. ஏன்னா எந்திரிச்சா நான் வைவேன். மாடு புடி மாடு. பாசத்துக்குரிய ஆமாம், ஏற்கனவே அன்னைக்கு ஒரு 5001 கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு 5001, ஆக மொத்தம் 10,001 கொடுத்துருக்காரு. மாரியம்மாள் அறக்கட்டளை சார்பாக நம்ம சிங்கமுனரி செல்ஃபி பாயிண்ட் இந்தா மணியம்மாளா, நீ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். போன சோரில் ஒடியாந்தான் படுறா, இவன் தாண்டா டிரைவர். மணியம்மாள் அறக்கட்டளை சார்பாக நம்ம சிங்கமுனரி செல்ஃபி பாயிண்ட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய புன் மணி பாஸ்கரன் மாவட்ட சேர்மன், முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர், சிவகங்கை மாவட்டம் புன் மாணிக்க பாஸ்கரன் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து 5000 கொடுத்தாரு. இந்த மேடையிலையும் 5001 கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல உள்ளத்தை எம்கேஆரும் என்பிகேஆர் அன்பாலயத்தில் உள்ள அந்த ஆதரவற்ற மக்களும் மறக்க மாட்டோமையா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்ல, டீசலுக்கு சரியா போச்சு. நகைச்சுவைக்காக சொல்கிறேன். காசு இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, சேர்மன் ஐயா ரொம்ப நன்றி. அதனை தொடர்ந்து ஏன்னா அந்த சிங்கமுனாரியில் நிறைய நல்லவர் இருக்காங்க, நான் சொல்லித்தே ஆகணும். இந்த மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன். யாரும் இதை தவறாக எடுத்துக்கிற வேணாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி வட்டம் ஆனந்த கிருஷ்ணன் நமது சிங்கமுனாரியில் உள்ள காந்திமதி நகை மாளிகை, ரெங்கநாதன் காந்திமதி கோல்டன் பேலஸ் சிஎம் இன்டர்லாக். உண்மையிலேயே எங்கள் அண்ணே சிங்கமுனாரி ஆனந்த கிருஷ்ணன் காந்திமதி நகை மாளிகை உரிமையாளரை மறக்க மாட்டேன். நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட 9 சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சமீபத்தில் திருப்பவனம் புதூரில் தீப்பற்றி எரிந்து ஒரு 3 பெண் குழந்தை, வர்ற 6ஆம் தேதி இந்த குழந்தை கல்யாணம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணுக்கு. அதுக்கு நான் 25,000 கொடுத்தேன். அதற்கும் இந்த சிங்கமுனாரி ஆனந்த கிருஷ்ணன் காந்திமதி நகை மாளிகை உரிமையாளர் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு 2 சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. உதவி செய்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. அதனை தொடர்ந்து அந்த வீடு தீப்பிடிச்சு துணுமணியோ எதுவுமே கிடையாது, கரியாகி போச்சு. உண்மையிலே அதுதான் என் தமிழனுடைய பாசம்னு உங்களை அத்தனை பேருக்கு நன்றியை சொல்கிறேன். 6ஆம் தேதி கல்யாணத்தை முன்னிட்டு இந்த சீர்வரிசை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கா. யாருன்னா வசந்த் பர்னிச்சர், அலங்காநல்லூர், மதுரை, எஸ் ராமமூர்த்தி, எஸ் ரவிக்குமார். அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் தமிழுடைய உண்மையான பாசம். இது விளம்பரம் அல்ல. எத்தனை கோடிக்கணக்கில் காசை வச்சு பிழைக்க வழி தெரியாத பணக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு பசியோட அருமை பாசத்தோட அருமை தெரியுமா? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் தன் குடும்பம் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே அமைந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு மட்டும் வாழ்க்கையில எந்த குறையும் வராது என்பதை சொல்றேன். நீங்க பூரா தமிழ்நாடு, அங்கிட்டு பூரா ஆந்திராவா, கண்டங்கரு. வாங்க இப்போ விழா கமிட்டி வாங்க. 5000 10,000 போகும்போது நொப்ப முண்டை. மச்சான்
5000 10,000 போயிடுச்சு. உன்னை யாரையா 150 ரூபா கொடுச்சு நான் ஓட்ட முண்டேன். நெல்லை புத்தக புரட்சியாளர் அண்ணன் உண்மையிலே அருவாளை எடுத்துக்கிட்டு கலவரம் பண்ணுறதோட பேனா முனையே அறிவாற்றல் இருந்தது சாதிக்கலாம் என்று நிரூபித்தார். தேவேந்திர குல மக்களின் எழுச்சி நாயகன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் தீவக பாண்டியன் வழங்கும் ஆனந்தன் ஸ்போர்ட்ஸ் கிளப் குழந்தை சார்பாக ரூபாய் 150. விடு சொல்லியாச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியாது. இன்னும் 100 ரூபா விடுறப்ப காசை வெட்டி போட்டுருவேன் ஒரு அளவுதான். அன்பாளையத்துக்கு நீ எங்கே இருந்துடா தவிர போடா. கொஞ்ச நேரத்தில் கபட்டில் விழுத தெரிஞ்சாண்டா. மோனிதா டிராவல்ஸ் பாவண்ணா முருகச்செல்வம் சிங்கம் முன்னாரி என் தம்பி சார்பாக 501. இப்படி வரக்கூடாது. இதே நாங்கண்டு சரியா வச்சு பொம்பளைன்னா கப்பலிங்க பார்த்துட்டு போகலாம். என்ன போடா எச்சுக்கலை போல. எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா? பிட்டு படம் பார்ப்பான்டா. அதில் பார்த்து பிறந்ததே இவன். உண்மையிலேயே தினசரி 100 பேத்துக்கு சாப்பாடு போடுற என்னைய பொறுத்தவரை இவரில் மட்டும் கிடையாது, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன் நான். வெள்ளை இன்ஜினியர் அறிவு அமுது அறக்கட்டளை சார்பாக அத்தனை பேருக்கும் சாப்பாடு. சூப்பர் சூப்பர், கை தட்டலாம். விழா கமிட்டி இது பத்தாது, இன்னும் ஒரு 50 பேர்த்த கூட்டுவாங்க. நீங்க நிக்கிற ஆளு ஊரா அந்த பால் கவச்சிக்கு தானே நிக்கிற. இரு முண்டையில வந்து செரும்பு சாப்பிச்ச போட்டு விடுறேன். அந்த பிள்ளைய அதுக்கு பாவம் தூக்கத்தில் பூல தள்ளி இது எந்த ஊருன்னு தெரியாமல் பவுடர் போட்டுக்கிட்டு இருக்க டான்ஸு வள்ளியே. இவங்க 10 பேர் இருந்தா அது டான்ஸு ஏன் அவர் ஒரு மாதிரியா பார்க்குறாரு? உன் கப்பலிங்க டைட் வைக்க வரையான்னு என்னத்தை மைத்த புடுங்கினத்தை எக்கோய் ஆடல் பாடல் முடிஞ்சா என்ன இருக்கா? ஆடலும் பாடலும் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் வாழக்கூடிய கலையிலே எத்தனாயிரம் குடும்பங்களை புழைச்சிருக்கு. நாடக கலை மட்டும் உயர்வென்று நான் என்னைக்கும் பேச மாட்டேன். எங்கள் கலைஞர்கள் நாங்களும் பசியாரணும், மற்ற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைஞர்கள் நல்லா இருக்கணும். நன்றிங்க ஐயா. பாட்டை தொடுவோமா? எக்கோ வைக்கிறதுக்கு பட்டணம் தெரியாமல் தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். இவன் தாண்டா மை செட்டு. அப்படியே திரிய நாளைக்கு அங்கே திருவிழாம்ட. ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வ. யானையை எலி செஞ்சுச்சான். பாட்டு தாண்டா கேவல பயமாயனே. போடா பேப்பயமாயனே. குட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு சிங்கம் முன்னாரி இந்த சேவக பெருமாள் ஐயனாரு வெட்டிக்காரன் அற வாங்கிட்டு மேற்க விழுந்து ஓட போறேன். சட்டி போடலடா. நீங்க 2 கைது அடிச்சுக்கீங்களேன். கைதட்டிங்க. முண்டை சட்டி ஓடல, தண்ணி மோக்கும் போது பார்த்துட்டேன். தலை புளியதூர பொட்டன மாதிரி இந்த தண்ணி வச்சிருக்காண்டா. என்னன்னு கேட்குறேன். அவ குடும்பத்திலே அவனுக்கு ரெட்டை கொட்டேன்றேன். இதுக்கு மேலே அசிங்கம் அவனுக்கு தேவையிட கண்டாளி மேனே. சேவக பெருமாள் ஐயனாரு ஸ்ரீ கூத்தாடியம்மே சாமிய கும்புடு ஸ்ரீ கூத்தாடியம்மே சாமிய கும்புடு ஒழுங்கா பாலினு ஒரே எத்த மடு வந்து மயிர் மேனே. பெரிய கலை தேவா மாதிரிதான். அப்படியே பொங்குடா போட்டக்கு போடா கட்ட தொண்ட முண்டை சேம்டி. நானும் அதே தான். உண்மையிலே என் தம்பி மணிகண்டனை எல்லாரும் நினைக்கிறீங்க எம்கேஆர் வஞ்சிக்கிட்டே இருக்காரு, மணிகண்டன் ஏன் ஏற்று பேசுறாரு. இந்த கலைஞனை நீங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக நான் வையும் போது போக்கஸ் பூரா இங்கே வரும். உண்மையிலே ஒரு வெகுளியான நல்ல பையன். மணிகண்டனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி. கொட்டத்தான் அறிவு வரும். திட்ட தாண்டா வாழ்க்கையில் உயர்வை. எம்கேஆர்னு என்னைய தவறாக பேசக்கூடிய நபர்கள் இருந்ததுனால தான் நல்லவர்களை பூரா இவ்வளோ கூட்டத்தை கொண்டு வந்திருக்கு சிங்கம் முன்னாடி. யாருக்குத்தான் கெட்டதில்லை. நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்குடா.
இது பூராமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் ஐயா. இப்படி கத்தி தாண்டா சும்மா வர்ற மாட்டை கூட பாய விட்டுறாங்க. ஓனர் பிடிச்சிக்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பார். உயின்டுவேன் அந்த சூத்தில் ஊற்றி தூக்கி போட்டோம். அவர் வீட்டில் போய் பொண்டாடிட்டு அழுவார். நான் பாட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தேன், கொலையை அத்துட்டாங்க. இல்லை உட்கார முடியாதுங்க. அப்படித்தான் ஒரு ஊரில் உட்காருன்னு சொல்லிவிட்டு என் வண்டியை மறைச்சு என்னை அடிக்க வந்துட்டாங்க. இடம் பத்தலை, நான் என்ன செய்வேன்? இன்னுமே என் நாடகம் போடணும்னா ஒன்று பிஞ்சக்காடு, இல்லைன்னா வைகை ஆறு,